ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசாத்தி வெங்கட் ஃபேமிலி சேனல். நம்ம ஒரே டிசைன்லேயே 2 அடுக்கு எப்படி கட்டுறது, அதை எப்படி 2 விதமாக யூஸ் பண்ணுறது அப்படின்னு நான் ஏற்கனவே ஒரு லாங் வீடியோ போட்டிருக்கேன், போய் பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோ நான் இதில் எப்படி அட்டையில் வச்சு இதை தைக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். அந்த தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ரவுண்டாக ஒரு அட்டையை கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு கரெக்டாக அதை சென்டரில் வச்சுக்கோங்க. திருப்பி பார்த்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு ரெண்டும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல நம்ம இப்போ தைக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு ஊசி நூலை எடுத்து ஃபஸ்ட்டு ரெண்டுமே ஜாயிண்ட் ஆகிற இடத்துல தைச்சிக்கோங்க. இதை எப்படி நம்ம ஜடைக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. இதை தனித்தனியாக கட்ட வேண்டிய அவசியம் இல்லாமல் தான் நம்ம ஒரே டிசைன்லேயே இதை நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். கனகாமரமும் காக்கடா மல்லியும் வச்சு கட்டியிருக்கோம். இதை எப்படி கட்டுறதுன்னு லாங் வீடியோ போட்டிருக்கேன் நான். ஃபஸ்ட்டு ரெண்டும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல தைச்சிக்கோங்க. அதேமாதிரி சுற்றி தைச்சிட்டு வரணும். இதை ஃபுல்லாக தைச்சி முடிச்சுட்டு சென்டரில் உங்களுக்கு என்ன பூ வேணுமோ அதை நீங்கள் வச்சுக்கலாம். உங்களுக்கு என்ன பூ விருப்பமாக இருக்கோ, உங்கள் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக என்ன பூ இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது ரொம்ப அழகாக இருக்கும். இதுலேயே நான் இன்னொரு டிசைனும் கட்டி காமிச்சிருப்பேன், அதையும் பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது ஃபுல்லாக சுற்றி தைச்சிருங்க. பூ ஆடாமல் இருந்தால் ஓகே. ஃபுல்லாக இல்லை, ரொம்ப நாட் போட்டு தைக்கணும் அப்படின்னு இல்லை. அது ஆடாமல் நின்றுச்சுனாலே போதும். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தைச்சிக்கோங்க. தைச்சி முடிச்சுட்டு நான் இப்போது சாமந்தி பூ வச்சு தைச்சிருக்கேன். உங்களுக்கு ரோஸ் வேணுனாலும் ரோஸ் வச்சு நீங்கள் தைச்சிக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஐடியாஸ்லாம் நம்ம சேனலில் இருக்குது. இதுக்கப்புறமும் நான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போட போகிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம வீட்டிலே இதெல்லாம் எப்படி ஈஸியாக ரெடி பண்ணலான்றது தான். நம்ம ரொம்ப வெளியில் போய் காசு கொடுத்து வாங்க வேணாம். அழகாக நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிக்கலாம். வீட்டில் இருக்கிற பூ வச்சே நம்ம அழகழகாக ஜடை ரெடி பண்ணிக்கலாம், மாலை ரெடி பண்ணிக்கலாம், வேணி டிசைனும் ரெடி பண்ணிக்கலாம். இது எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்தவங்க எல்லாருக்கும் தெரியும். புதுசாக பார்க்குறவங்க போய் செக் பண்ணி பாருங்கள். இது ஃபஸ்ட்டு வேணி டிசைனாக தான் கட்டினது. அதுக்கப்புறம் இது பில்லை டிசைனாக மாறியிருக்கு. இது பாருங்கள், காக்கடா பள்ளியை மட்டும் வச்சு கட்டினது. இதுவும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதை அப்படியே ரவுண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பூச்செண்டு மாதிரி வந்துடும். இது பாருங்கள், ப்ளைனான ஒரு பூச்செண்டு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த பூச்செண்டை நம்ம எப்படி வைக்கணும், எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாங்கிறத இதை பாருங்கள். இந்த மாதிரி நான் யூஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி வச்சாலும் அழகாக இருக்கும். இது நடுவில் நான் இட்லி பூ வச்சுருக்கேன். உங்களுக்கு கனகாமரம் வேணாலும் வச்சுக்கலாம். நம்ம வீட்டில் இருக்கிற பூ வச்சு எப்படி அழகாக டிசைன் பண்ணலான்றது தான் நம்ம சேனல் அதிகமாக சொல்லிகிட்ருக்கேன். இங்கே பாருங்கள், இப்போ ரோஸ் வச்சு இதை ரவுண்ட் பண்ணி காமிக்கிறேன். இதை வச்சு எப்படி தைக்கிறது அப்படிங்கிறது நம்ம வீடியோஸ் நிறைய போட்டிருக்கோம். நிறைய பூச்செண்டு இருக்குது. வித்தியாசமான பூச்செண்டெல்லாம் நம்ம சேனலில் இருக்குது. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ இதை எப்படி இந்த அட்டையில் வச்சு தைக்கிறதுன்னு இதையும் காமிக்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு கனகாமரம் சேர்த்து அந்த பில்லை டிசைன் ரெடி பண்ணாலும் ஓகே, இல்லை வெறும்னே காக்கடா மல்லியை வச்சு டிசைன் பண்ணாலும் ஓகே. இதுதான் நான் மிஸ் பண்ணாமல் பாருங்கன்னு சொன்னது. பாருங்கள், இப்போ இதில் ரோஸ் வச்சு தைச்சிக்கலாம். எங்கிட்ட ரெட் ரோஸ் இருக்குது, நீங்கள் எல்லோ ரோஸ் எது வேணாலும் வைக்கலாம். ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரிக்ஸ் எல்லாம் நம்ம அதிகமாகவே சொல்லிகிட்ருக்கோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ரெடி பண்ணி நம்ம எப்படி ஜடைக்கு வைக்கலாம் அப்படிங்கிறதுலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன். நான் மல்லி வச்சுமே பில்லை டிசைன் ரெடி பண்ணியிருக்கேன். அதுவுமே இனிமேல் வீடியோஸில் வரும். பாருங்கள், நான் ஒரு வீடியோஸ்லேயே நிறைய ஐடியாஸ்லாம் கொடுத்துட்ருக்கேன். அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி ஒரு நூல் எடுத்து 2 சைடும் விட்டு தைச்சிக்கோங்க. ஊசி குத்திடாமல் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நூல் விட்டு வெளியில் எடுத்துகிட்டு இது அப்படியே நம்ம ஜடையில் வச்சு கட்டிட வேண்டியதான். அவ்வளோதான். எவ்வளோ ஈஸியாக நம்ம வீட்டிலே ரெடி பண்ணலாங்கிறத பாருங்கள். இந்த டிசைன் பாருங்கள். இது நித்திய மல்லி வச்சு கட்டினது. இதுவுமே அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது நம்ம வீட்டிலே கிடைக்கிற ஒரு நித்திய மல்லி தான். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நான் முல்லைப்பூலையும் இதை ட்ரை பண்ணி அதை தான் நான் ஜடையில் வச்சுருக்கேன். எப்படி வச்சுருக்கேன்னு பாருங்கள்.
நீங்கள் இந்த மாதிரி சம்பங்கி பூ வேணுனாலும் அதுலேயும் வச்சு இந்த மாடலை ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா வெறும்னே நம்ம முடியிலே வச்சு கட்டினாலும் இது ரொம்பவே அழகாக இருக்கும். இது எப்படி வச்சுருக்கேன்னு பாருங்கள். சம்பங்கி வச்சு இந்த மாதிரி தான் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இது வீட்டிலே ரெடி பண்ண ஜடை தான். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.